கேர்ள்ஸ் நீங்க காலேஜ் சூப்பரா போயிட்டு இருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலேஜ் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் போட்டாலும் காலேஜ்ல நீங்க பேக் பேக், டோட் பேக், எந்த பேக் எடுத்துட்டு போனாலும் இந்த மாதிரி கியூட்டா ஒரே பவுச் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குள்ள இந்த மாதிரி எசென்ஷியல் ஐட்டம்ஸ் எல்லா பொண்ணுக்கும் தேவையா இருக்கும். என்னென்ன ஐட்டம்ஸ் நான் சொல்றேன், உடனே போய் எடுத்து வச்சுக்கோங்க. பி சேஃப். ஏன்னா காலேஜ் டைம்ல எல்லாருமே ஒரே பாத்ரூம் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், மாத்தி மாத்தின்றதுனால இந்த டாய்லெட் சீட்டை அழகா இந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பீ பண்றதுக்கு, ஏன்னா நம்ம உட்காந்துட்டு பீ பண்ணுன்றதுனால ஒரு பி சேஃப் ஹேண்டி எடுத்துக்கோங்க. ஸ்கன்ச்சி ஒரு ரப்பர் பேண்ட், ஒரே ஒரு நாப்கின் எடுத்துக்கோங்க. நீங்க எல்லாம் எப்பவும் சொல்றாம இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கு கியூரா நீங்க டிஸ்போஸ் பண்ணும்போது எடுக்கிறவங்களுக்கும் கஷ்டம் இல்லாம இருக்கும். இன்னொருத்தவங்க யாரும் உள்ள போறாங்கன்னா அவங்களுக்கும் நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பரா யூஸ் பண்றது இல்லாம டிஸ்போஸ் பண்றது ரொம்ப மேண்டேட்டரி. இதனால நம்ம மொமெண்ட் வந்து கலைஞ்சிருன்றதுனால பிரேக் டைம்ல நீங்க போய் டச் அப் பண்றதுக்கு உடன் ரொம்ப ஹேண்டியா இருக்கும். லிப்ஸ்டிக் எல்லானாலும் போடலாம், பட் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டிண்டட் லிப் பாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். SPF இருக்கிற மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி டாப் பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த மாதிரி குட்டியா எனக்கு சாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் கிடைச்சது. போகும்போது என்ன ஆயிடுன்னா எனக்கு ரொம்ப வேர்த்து போயிருக்கும், டெஸ்ட் இருக்கும், இந்த மாதிரி ஆயிடுன்றதால ஒரு குட்டியா ஒரே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க உட்காந்துக்கோங்க. இல்ல டல்லாகும் போது இல்ல யாருக்கா தேவைப்படுதுன்னா கூட நீங்க ஃபேஸ் வாஷ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னாலும் கைவிட்டு போகாது. இந்த பியூட்டி போச்சு மறக்காம உங்க பேக்ல கேரி பண்ணிட்டு போங்க.